வெல்கம் டு சரண்யா கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா சாண்ட்விச் தான் பார்க்க போறோம். பிரெட் சாண்ட்விச். அதுக்கு என்னென்ன தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சாண்ட்விச்சுக்கு பிரெட் சாண்ட்விச்சுக்கு என்ன தேவையான பொருள் பார்க்கலாம். தேவையான பொருள் நான் வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். சீஸு 1, அப்புறம் வந்து தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். ஏன்னா ரொம்ப காரம் போடும். நான் பச்சை மிளகா சேர்க்கலை. பச்சை மிளகா போட்டால் பிள்ளைங்களுக்கு கடிப்படுவோம், அதுக்காக பச்சை மிளகா சேர்க்கலை. ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள். முட்டைகோசு ஒரு கப்பு சின்ன கப்பால். அப்புறம் வந்து கேரட்டு ஒரு 2 கேரட் எடுத்திருக்கேன். ப்ரெட்டு ஒரு 6 பீஸ் எடுத்துருக்கேன். அப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு, உருளைக்கிழங்கு அவ்வளோதான். 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். எண்ணெய் தேவையான அளவு. இப்போ எப்படி செய்கிறேன்னு நான் பார்க்கலாம். இப்போ எண்ணெய் தேவையான அளவு கொஞ்சோண்டு ஊற்றிக்கலாம். நம்ம எதுவுமே போட வேணாம், இதில் டைரெக்டாக வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக தேவையான அதில் போட்டு நல்லா கொஞ்சம் நல்லா வந்தால் போதும். ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலர் வர வேணாம், லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். கொஞ்சம் இது வதங்கட்டும். வதங்கின பிறகு நம்ம காய்கறிலாம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம முட்டைகோசு அப்புறம் கேரட்டு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள். நீங்கள் வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இருந்தால் கூட போட்டுக்கலாம். நான் கடை மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, காய்கறி தகுந்தாப்புல உப்பு போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிடலாம். மசிச்சு விட்டு அதை உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். அதில் நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். 3 உருளைக்கிழங்கு எடுத்துட்டு நல்லா கிண்டிட்டு அப்புறமா நம்ம இது பண்ணிக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மசிச்சு விடணும். மசிச்சு விட்டுக்கலாம். வந்து இதேமாரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மசிச்சு விட்டுங்க. இல்லை அப்படின்னா டம்ளர் வந்து பின்னாடி வச்சு நல்லா அமுக்கி விட்டுடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து சாண்ட்விச்சில் வைக்கும் போது நல்லா மசியும். அடுப்போட வச்சு நல்லா அப்படி மசிச்சு விட்ருங்க. இப்படி ஃபுல்லாக இப்படி அந்த உருளைக்கிழங்கு எல்லாம் காய்கறி எல்லாமே இப்படி மசிச்சு விடுவோம். மிக்ஸ் ஆகிட்டு ஃபுல்லாக இப்படி எடுத்து விட்டுறலாம். ஃபுல்லாக எடுத்து விட்டுட்டு
அப்படி கிண்டி விட்டுட்டு லைட்டாக ஒரு பெரட்டை பெரட்டிக்கணும். நீங்கள் பச்சை மிளகா சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம். நான் பச்சை மிளகா வந்து சேர்க்கலை, பசங்க சாப்பிட்ற வச்சு பச்சை மிளகா சேர்க்கல. நான் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், ஏன்னா கொஞ்சம் இதெல்லாம் போட்டுருக்கோம், உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டுருக்கோம், அதனால் கொஞ்சம் இதாக இருக்கும், நல்லாயிருக்கும். அவ்வளோ ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு இது பண்ணிட்டோம்னா முடிஞ்சிச்சு. இப்போ அந்த ப்ரெட்டில் வந்து வச்சு காமிக்கிறேன். இப்போ ஒரு ப்ரெட் எடுத்துட்டேன் ஃபுல்லாக. வந்து இதில் வந்து நீங்கள் வந்து டொமேட்டோ சாஸ் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு இது மேலே அப்ளை பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன் இதுமாரி. இப்போ வந்து இந்த சாஸ் இது இருக்குது, சீஸ் இருக்குல்ல, அதை வச்சுக்கலாம். இப்போ வந்து சீஸ் வச்சுட்டேன் மேலே. இப்போ இது ஒரு ப்ரெட் வச்சுட்டு இது அவ்வளோதான், ஃபுல்லாக வச்சாச்சு. இப்போ வந்து பட்டர் தடவிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். இதில் வந்து கொஞ்சோண்டு பட்டர் தடவிக்கணும். வெண்ணெய் இது தடவியாச்சு, பட்டர் தடவியாச்சு. இப்போ வந்து இதில் வச்சு கொஞ்சம் சூடு வரட்டும், அப்புறமா பரட்டி விட்டுக்கலாம். நம்ம வந்து கொஞ்சம் நல்லா கோல்டன் கலர், ப்ரௌன் கலர் மேலே வரணும். நம்ம இது ப்ரெட் சாண்ட்விட்ச் போடுறோமோ அந்தமாரி கரெக்டாக இன்னும் கொஞ்சம் கலராக வரணும். இப்போ வந்து நல்லா இதாகிடுச்சு, பரட்டி போட்டுக்கலாம். நல்லா சந்துருச்சு. இதில் இருக்கிறதே பட்டர் போதும், ரொம்ப இது பண்ண வேணாம். லைட்டாக நான் நிறையா ஆட் பண்ணிட்டேன், அதனால் இருக்கிற ப்ரெட் இந்த இதே போதும். இப்போ வந்து நான் தோசைக்கல்லில் தான் போட்டிருக்கேன். இந்த ப்ரெட் சாண்ட்விட்ச் இந்த இது இருக்கா, அந்த இது கூட நீங்கள் போட்டு இது பண்ணிக்கலாம். அந்த பேன் கூட வச்சு நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ வந்து எடுத்துடுறேன். வெந்துருச்சு நல்லா. பாருங்க, இந்த பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து வெந்துருச்சு, ஓரளவு வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ லைட்டாக ஒரு வெயிட் கொடுத்தோம்னா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகும். இப்போ வந்து லைட்டாக போதும், ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேணாம், அதில் எதுவும் வெயிட் வைக்க வேணாம். நம்ம இப்படி அமுக்கி இது பண்ணால் பரட்டிக்கலாம். அவ்வளோதான். இதேமாரி இந்த பக்கம் ஒரு வெயிட் கொடுத்து நல்லா ப்ரெஷ் பண்ணோம்னா அந்த உங்களுக்கு எல்லாமே அந்த இதில் இறங்கும், சீஸு இதெல்லாம் இறங்கும் அப்படியே. அவ்வளோதான், எடுத்துடலாம். ஏன்னா இதுக்கு மேலே இருக்குதுன்னா காந்தி போயிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது கட் பண்ணிக்கலாம். ஹீட் ஒன்கு இதை லைட்டாக நம்ம கட் பண்ணிக்கலாம். சாண்ட்விட்ச் இதுக்கு கத்தியை வச்சு கட் பண்ணிக்கலாம். சாண்ட்விட்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அடுத்த இதுவும் கட் பண்ணிக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக நல்லா மொறுமொறுன்னு நல்லா வெந்திருக்கு. நீங்கள் சாண்ட்விட்ச் அந்த இது இருக்கும், பேன் இருக்கணும் அப்படின்னா செய்ய முடியல அப்படின்னு நினைப்பீங்க. நம்ம ஈஸியாக தோசைக்கல்லையே செஞ்சிடலாம். இங்கே பாருங்கள், சீஸ் வந்து நல்லா அப்படியே நூலாக வந்து நல்லா வருது பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இதுக்கு வந்து டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டுக்கலாம். அதை காமிக்கிறேன் நான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து பிரெட் சாண்ட்விட்ச் ரெடி ஆகிட்டு அதுக்கு வந்து டொமேட்டோ சாஸ் வச்சுட்டேன். இப்போ வந்து எப்படி இருக்கு என்னன்னு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அமைக்க ஆல் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். என் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். பாய், டேக் கேர்.